ஹலோ கைஸ், நீங்கள் இப்போ தான் ஸ்கூல்லேருந்து காலேஜ் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா இந்த வீடியோ உங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. அண்ட் நானும் இப்போ தான் என்னோடய ஸ்கூல் முடிச்சுட்டு ஃபஸ்ட் இயர் காலேஜ் ஜாயின் பண்ணி ஒரு 10 to 15 days இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு 4 days பார்த்தீங்கன்னா வெறும் ஓரியன்டேஷன் தான் போச்சு. ஃபஸ்ட்டு 4 daysல பிரின்சிபல் பேசினாங்க, சில ஹெச்ஓடிஸ் நிறைய பேர் பேசினாங்க, அண்ட் தென் சில முக்கியமான மெம்பர்ஸ் பேசினாங்க. பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் பேஸ் பண்ணி சில விஷயங்கள் நிறைய பேர் வந்து பேசினாங்க. அண்ட் இவங்க பேசுனது எல்லாமே என்னன்னாக்கா, ஸ்கூல்லேருந்து காலேஜுக்கு வரோம், எப்படிப்பட்ட ஒரு மைண்ட் செட், எப்படிப்பட்ட ஒரு ஷிஃப்ட்டை நம்ம எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், அந்த மாதிரி கொஞ்சம் பேசினாங்க. அதே நம்ம காலேஜ் முடிச்சுட்டு போகும்போது நம்ம எப்படி ஒரு இண்டஸ்ட்ரி ரெடி பர்சன் ஆகணும், நீங்கள் பிளேஸ்மெண்ட்ஸு வேலை அப்படின்னு போனீங்கன்னாக்கா எப்படி ஒரு இண்டஸ்ட்ரி ரெடி பர்சன் ஆகணும், ஆல்ரெடி உங்களுக்கு சில ஐடியாஸ் இருக்குது, நீங்கள் பிஸ்னஸ், ஆண்டர்பிரினர்ஷிப், ஸ்டார்ட் அப்ஸ் இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்கள் எப்படி உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், இந்த மாதிரி உங்களோட பேஷனை நீங்கள் எப்படி காலேஜில் கண்டுபிடிக்கலாம், இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து அந்த 4 நாள் ஓரியன்டேஷனில் ஃபஸ்ட் பேசினாங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் என்ன காலேஜ் படித்தாலும் சரி, என்ன கோர்ஸ் படித்தாலும் சரி, உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் இந்த வீடியோவே பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிக்கும்போது காலேஜ் லைஃப்பில் நம்ம எப்படி நம்ம என்னென்ன பண்ணணும், என்னென்ன கற்றுக்கலாம் அப்படின்ற ஒரு பேசிக்கான ஐடியாவும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ ஆஸ் பர் டைட்டில் அண்ட் என் தம்ப்நெயில் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களை ஜஸ்டிஃபை பண்ணும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். விஷயம் என்ன அப்படின்னாக்கா, நம்ம எல்லாருமே காலேஜுக்கு நம்மளோட ஸ்கூலில் 12th போர்டு எக்ஸாம்ஸ், ஸ்டேட் போர்டு எக்ஸாம்ஸ் எழுதின மார்க்கை வச்சு தான் நமக்குலாம் காலேஜ் கிடச்சிருக்கும், கரெக்டாக? அண்ட் அந்த மார்க்கோட வேலை அங்கேயே முடிஞ்சிருச்சு. பிகாஸ் நம்ம ஸ்கூலில் நல்லா பண்ணால் காலேஜில் நல்லா பண்ணுவோம், நமக்கு நல்ல வேலை, நல்ல சம்பளம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஸ்கூலில் சுமாராக பண்ணிங்கனாக்கா நீங்கள் காலேஜ் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ண மாட்டீங்க, அதுக்கப்புறம் நல்ல பிளேஸ்மெண்ட் இருக்குது, அவங்களால நல்லா சம்பாதிக்க முடியாது, அதெல்லாம் கிடையவே கிடையாது. மார்க்ஸோட வேலை இத்துடன் முடிந்தது. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் உங்களை எப்படி டெவலப் பண்ணுறீங்க, காலேஜில் நீங்கள் எப்படி நிறைய விஷயம் கற்றுக்குறீங்க, உங்களை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறீங்க, உங்களை எப்படி நீங்கள் இன்னும் பயங்கரமாக உங்களுக்கு வேல்யூ நீங்கள் ஆட் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்றத பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ காலேஜ் அப்படின்றது ஒரு ஃப்ரெஷ்ஷான பிகினிங். இப்போ உங்களுக்கு ரொம்ப பெரிய எக்ஸாம் ப்ரெஷர் அப்படின்லாம் சொல்லிட்டு ஒன்றுமே பெருசாலாம் இருக்காது. அண்ட் தென் உங்களுக்கு ஸ்கூலோட காலேஜில் ஃப்ரீடம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் பெட்டராக யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்டார்ட்டை வந்து பயங்கர பாசிட்டிவ் நோட்டோட ஸ்டார்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு பாஸ் நடந்த மார்க்ஸ்லாம் வந்து பற்றி யோசிச்சே இருக்காதிங்க. அது அவ்வளோதான். செகண்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த வீடியோ இதுதான் நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒரு காலேஜ் போகிறீங்கனாக்கா இதை பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அது என்னன்னாக்கா இன்டர்ன்ஷிப். இன்டர்ன்ஷிப்னாக்கா நம்ம காலேஜில் போய்ட்டு தியரியாக படிக்கிறோம்ல, நம்ம காலேஜ் முடிச்சுட்டு எல்லாருமே மோஸ்ட்லி வந்து ஒரு பிளேஸ்மெண்ட்டில் போகணும், ஒரு கம்பெனியில் போய் பிளேஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி யோசிப்போம். அதுக்கு நம்மளோட ரெஸ்யூமே, நம்மளோட மார்க்ஸ், சிஜிபிஏ அப்படின்னு நம்ம காலேஜஸில் சொல்கிறாங்க. ஸோ நம்மளோட மார்க்ஸ் அப்படின்றத எல்லாத்தையும் தாண்டி நம்மளோட இன்டர்ன்ஷிப் அப்படின்றது ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும். அது ஏன்னாக்கா இன்டர்ன்ஷிப்னாக்கா நீங்கள் ஏதோ ஒரு கம்பெனியில் போயிட்டு படிச்சுட்டு இருக்கும்போது உங்களோட ஹாலிடேஸில் இல்லை ஈவன் காலேஜ் போயிட்டு இருக்கும் போதே கூட நீங்கள் போயிட்டு ஒர்க் பண்ண போகிறீங்க. ஒர்க் பண்ண போகிறீங்கனாக்கா ஆக்சுவலாக ஒர்க் பண்ண போகிறீங்க, அதே சமயத்தில் அந்த வேலையை கற்றுக்கிறீங்க. படிக்கும் போதே ஒரு வேலையை எப்படி செய்யணும் அப்படின்னு ஆக்சுவலாக ஒரு கம்பெனியில் போயிட்டு அந்த வேலையை கற்றுக்கிறீங்க. இது பேர் தான் வந்து இன்டர்ன்ஷிப். அண்ட் இதை நீங்கள் பண்ணுறதுக்கு அந்த கம்பெனிஸ்லேருந்து சில கம்பெனிஸில் இதை கொடுக்கலாம், கொடுக்காமையும் போகலாம். ஸ்டைஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஒரு மினிமலான ஒரு ஃபண்டை கொடுப்பாங்க. அண்ட் இந்த இன்டர்ன்ஷிப் பார்த்தீங்கன்னாக்கா ஆன் கேம்பஸ், ஆஃப் கேம்பஸ் 2 இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆன் கேம்பஸ்னாக்கா காலேஜில் இன்டர்ன்ஷிப் ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த கம்பெனிக்கு போய் இன்டர்னாக ஒர்க் பண்ணலாம், இந்த சம்மர் ஹாலிடேஸில் நீங்கள் இந்த கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாஸ் வச்சு நம்மளோட ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நமக்கு போய் நம்ம ஒர்க் பண்ணலாம். இது வந்து ஆன் கேம்பஸ் எல்லா காலேஜ்லேயும் கொடுக்குறாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ உங்கள் காலேஜில் இருக்குது, எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு உங்கள் சீனியர்ஸை கேட்கலாம், சம்பவம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஆஃப் கேம்பஸ் இன்டர்ன்ஷிப் அப்படின்னாக்கா நம்மளே போய்ட்டு இன்டர்ன்ஷிப் தேடலாம். வெளியில் சோஷியல் மீடியாஸ் நம்ம நிறையா நம்ம சரௌண்டிங்கில் இருக்க கம்பெனிஸ் நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம நிறையா அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்மளே போயிட்டு காலேஜுக்கு வெளியே ஒரு இன்டர்ன்ஷிப் தேடிட்டோம்னாக்கா அது வந்து ஆஃப் கேம்பஸ் இன்டர்ன்ஷிப். இது இல்லாமல் இதில் வந்து ஒரு ஸ்கேம் நடக்கிறதா நிறைய சீனியர்ஸ்கிட்ட பேசும்போது தெரிஞ்சது என்னன்னாக்கா 1500 கொடுங்க, 2000 கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சில அமௌண்ட் நம்மள்ட்ட வாங்கிட்டு ஒரு கூகுள் ஃபார்ம்லாம் ஃபில்அப் பண்ண வச்சுட்டு உங்களுக்கு நாங்கள் இன்டர்ன்ஷிப் இன்னும் சில நாளில் வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிடுவோம் அப்படின்லாம் சொல்லிட்டு நம்மளை ஏமாத்துறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு இந்த பெய்டு இன்டர்ன்ஷிப் போகும்போது யோசிங்க. ஸோ பெய்டு இன்டர்ன்ஷிப்பாக முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ண சொன்னாங்க. என்கிட்ட பேச நிறைய சீனியர்ஸ், நிறைய ஸ்டாஃப்ஸ் அவங்களாம் அதான் சொன்னாங்க. ஸோ இன்டர்ன்ஷிப் பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ஏர்லியரான ஸ்டேஜ் தான் அது. பிகாஸ் நம்ம ஃபஸ்ட் இயர் முடியும் போது இன்டர்னாக போகிறோம், இல்லை 6 months கழிச்சு இன்டர்னாக போகிறோம்னாக்கா அந்த இன்டர்னாக போகிறதுக்கான ஸ்கில்லை நம்ம வளர்த்துக்கணும்ல. ஸோ அதுக்கான ஸ்கில்ஸை நீங்கள் இப்போலேருந்தே டெவலப் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இன்டர்ன்ஷிப்னா என்ன அப்படின்றத பற்றி இந்த வீடியோ இல்லாமல் நீங்கள் இன்னும் நிறைய ரிசர்ச் பண்ணலாம். உங்கள் ஃபீல்டு ரிலேட்டடாக என்னென்ன மாதிரி நீங்கள் இன்டர்ன்ஷிப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் ரிசர்ச் பண்ணணும். ஸோ அதை பற்றி நீங்கள் நிறைய இந்த வீடியோ முடிச்சுட்டு போய் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோட 3rd பார்ட் என்ன அப்படின்னாக்கா, காலேஜில் we can equip ourselves. அது என்ன போய் எக்யூப் ஆர் செல்ஃப்னு கேட்டிங்கனாக்கா, நமக்கு ஃப்யூச்சரில் என்ன மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வரும், நம்ம நினச்ச மாதிரி நம்மளுக்கு வேலை கிடைக்குதா, இல்லை நம்ம நினச்ச மாதிரி நம்மளோட பிஸ்னஸ் போதா, அதெல்லாம் நமக்கு வந்து 100% கேரண்டிடாக தெரியாது.
ஸோ நம்ம என்னென்ன வேலை பேசிக்காக நம்மளை எக்யூப் பண்ணிக்க முடியும், பேசிக்கான விஷயங்கள் தெரிஞ்சிக்க முடியுமோ நம்ம அது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னாக்கா என்ன மாதிரியான சுச்சுவேஷனை வேணால் நம்ம இன் ஃபியூச்சர் நம்ம அதனால் ஃபேஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கான பேசிக்கான விஷயங்கள் என்னன்னாக்கா, ஃபஸ்ட்டு நல்ல கம்யூனிகேஷன். ஒரு 2 பேர் இருக்காங்க, ஒருத்தனுக்கு வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு, செகண்ட் இருக்கவனுக்கு வந்து ஃபஸ்ட்டு இருக்க அளவுக்கு தெரியலனாலும் ஓரளவுக்கு தான் தெரிஞ்சிருக்கு. பட் ஆனால் இந்த செகண்ட் பர்சன் வந்து பெட்டராக கம்யூனிகேட் பண்ணுறான். அவனோட அந்த கொஞ்சம் ஐடியாவையும் மற்றவங்களுக்கு தெளிவாக புரிகிற மாதிரி இங்கிலீஷில் கம்யூனிகேட் பண்ணும்போது அவனுக்கு இங்கிலீஷ் ஸ்கில் இருக்கும்போது அங்கே அவனுக்கு தான் மோஸ்ட் ஆஃப் த ப்ராபப்ளி அவனுக்கு தான் அங்கே வந்து நிறையா ப்ரியாரிட்டி கிடைக்கும், அவனுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும். பிகாஸ் ஈஸியாக பெட்டர் கம்யூனிகேட்டர், அவன் ஈஸியாக இடத்தை எக்ஸ்பிளைன் பண்ணலாம், மற்றவங்களோட கனெக்ட் ஆகலாம். ஸோ கம்யூனிகேஷனை நம்ம கண்டிப்பாக என்ன ஃபீல்டில் இருந்தாலும் நம்ம பெட்டராக இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். செகண்ட் விஷயம் என்னன்னாக்கா, நம்மளோட லீடர்ஷிப் ஸ்கில்ஸ். ஒரு இடத்துல டக்குன்னு ஒரு ஆர்கனைஸ் பண்ணணும், ஒரு விஷயம் பண்ணணும்னாக்கா நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் பர்சனாக இருந்து எல்லாத்தையும் நம்ம பண்ணுறோம், ஒரு லீட் பண்ணுற ஒரு டீம் அப்படின்னும் போது நம்மளோட வேல்யூ அதிகம். என்ன ஸ்கில்லாக இருந்தாலுமே அது கூட நீங்கள் இந்த லீடர்ஷிப் ஸ்கில்ஸே நமக்குள்ளே நம்ம டெவலப் பண்ண முடியும். 3வது விஷயம் என்னன்னாக்கா, இன்னும் ஒரு டாஸ்கையும் வந்து ஃபாஸ்ட்டாக எப்படி நம்மளால் சால்வ் பண்ண முடியும், எப்படின்னா கொஞ்சம் ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணி சால்வ் பண்ண முடியும், அந்த மாதிரி ஆங்கிள் வச்சு நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கும் கண்டிப்பாக நிறைய வேல்யூ இருக்கிற மாதிரி என்னோட இந்த ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம்ஸில் தான் பேசினாங்க. ஸோ இந்த 3 வந்து நீங்கள் காமனாக பண்ண முடியும். அதே நம்மளோட ஹெல்த்தை நீங்கள் பெட்டராக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ண முடியும். இது இல்லாமல் உங்களோட இன்ட்ரெஸ்ட், உங்களோட பேஷன், உங்களோட சப்ஜெக்ட் ரிலேட்டடாக உங்களால் என்னென்ன கற்றுக்க முடியுமோ எல்லாத்தையும் உங்களோட இந்த காலேஜ் டைமில் அப்பார்ட் ஃப்ரம் ஸ்டடீஸ், ஏன்னா காலேஜுன்னும் போது உங்களுக்கு எல்லாத்தையும் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நம்ம ஸ்கூல் மாதிரி இதை படிப்பா இப்படி டெஸ்ட் அப்படின்ற மாதிரிலாம் மோஸ்ட் ஆஃப் த டைம் சொல்ல மாட்டாங்க. ஸோ நம்மளே தான் நம்மளை பார்த்துக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரீ டைமில் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ரீடம் அதிகமாக இருக்குல்ல, நமக்கு ஸ்கூல்லேருந்து காலேஜ் வரும்போது இந்த மாதிரியான டைமில் வந்து நம்ம கற்றுக்க முடியும், பண்ண முடியும். ஸோ இப்படிலாம் பண்ணி we can equip ourselves for the future. அண்ட் இந்த வீடியோட ஃபைனல் பார்ட்டுக்கு வந்துட்டோம். கண்டிப்பாக காலேஜ் 3 years 4 years நீங்கள் படிக்கலாம். கண்டிப்பாக புது ஃப்ரெண்ட்ஸ், நிறையா மெமரிஸ், நிறையா ஃபன், இது எல்லாமே இருக்க போகுது. அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி இந்த காலேஜ் டைமில் தான் நமக்கு ஸ்கூலோட ஃப்ரீடம் நிறையா இருக்குது, நம்மளோட எனர்ஜி பீக்காக இருக்கும், நமக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் ரொம்பலாம் இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட டைமில் உங்களுக்கு ஏதாச்சும் பிஸ்னஸ் ஐடியா, ஸ்டார்ட் அப்ஸ், இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு இடத்துல போயிட்டு புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன், கற்றுக்க போகிறேன் அப்படின்லாம் இருந்துச்சுனாக்கா தாராளமாக அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இஃப் சப்போஸ் யூ ஃபெயில், நோ ப்ராப்ளம். பிகாஸ் இந்த டைமில் வந்து நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அவ்வளோவா கிடையாது. ஃபெயில் ஆனாலும் நீங்கள் அதில் என்ன தப்பு பண்ணீங்க அப்படின்றத கற்றுக்கிட்டு நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பெட்டராக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். நீங்கள் ரொம்ப தள்ளி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இப்போவே நீங்கள் நினைக்கிற விஷயங்கள்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அட்வான்டேஜாக தான் இருக்கும். ஸோ இந்த அட்வான்டேஜை நீங்கள் பயங்கரமாக யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய ஐடியாஸ், நிறைய உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி இந்த வீடியோ கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் நல்ல வீடியோவில் மீட் பண்ணுவோம். அதே நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் உங்கள் காலேஜ் லைஃப்பில் பீக் பண்ணி அதுக்கடுத்து உங்களோட ஃப்யூச்சரில் பயங்கரமாக வந்துடுவீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.